Hi everyone, welcome to my channel. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான ஒரு டைட் லைனிங் ரொட்டீன் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, அதர்ஸாக இருக்கிறீங்க, கண் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஐ கேப்சரிங்காக எக்ஸ்ப்ரெசிவாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேஸ் மேக்கப்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போய்க்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஐ ஏரியா வந்துட்டு நல்லா வந்து நான் கன்சீலர்லாம் போட்டு பவுடர் செட் பண்ணி நல்லாவே என்னோடய ஐ மேக்கப் ஒரு பேஸ் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்புள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் ஐஷேடோ வந்து போகிறது. ஐஷேடோ போட்டு போகும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி ஐஷேடோ உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து விட்டலாம். நான் எனக்கு ஐஷேடோ போட்டே வந்து போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த லைட் ப்ரௌன் கலர் நான் வந்து எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஐலிடோட ட்ரான்ஷன் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரான்ஷன் ஏரியா நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லிட் ஃபுல்லாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் தான் இது. வந்து எவ்ரிடே லுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான மோஷனில் வின் வைப்பிங் மோஷன் அந்த மோஷனில் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எனி கலர் வந்து போகலாம், ஒரு நேச்சுரலான கலர் நீங்கள் வந்து போகலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் சாஃப்ட் ப்ரௌன் எடுத்து ட்ரான்ஷன் ஏரியா ஐலிட் ஃபுல்லாக நான் வந்துட்டு போய்க்கிறேன். எனக்கு இந்த ஒரு கலரே போதுமானது. ஓகே, இப்போ அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு ஷிம்மரி ஷேட், நல்ல ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கோல்டு ஷிம்மரி ஷேட். இதை எடுத்து ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலிடோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் வேணும்னா தான் தாராளமாக இந்த ஐஷேடோ லுக் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த சென்டரில் மட்டும் திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த ட்ரான்ஷன் ஏரியாவை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த ஹார்ஸ் லைன் ஹார்ஸ் எட்ஜஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு சாஃப்டர் லுக் வேணும், சாஃப்டரான ஐஷேடோ லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக. லோயர் லேசஸ் நான் போகலை, அப்புறம் இது மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ ஐஷேடோ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் போகிறண்டா போகலாம், இல்லாட்டா விட்டுடலாம். பட் கண்டிப்பாக பவுடரை செட் பண்ணிக்கிறங்க, அது முக்கியம். இப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ டைட் லைனுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் காஜல். இந்த காஜல் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா லோயர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது லோயர் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, லோயர் வாட்டர் லைனில் இருக்கக்கூடிய அந்த லேசஸோட கேப்லையும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் வாட்டர் லைனில் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோங்க. இப்போ ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண வரும். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அப்பர் வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுகர்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான காஜல், ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். நான் கண்டிப்பாக இதை பற்றி ரிவ்யூ போடுறேன். ஸ்ட்ரோக் ஆஃப் ஜீனியஸ் ஹெவி டியூட்டி கோல் அப்படிங்கிற ஒரு காஜல், 01 பேக் டு பிளாக் அப்படிங்கிற ஒரு ஷேட். ஸோ நீங்கள் எனி காஜல் போய்க்கிறோம், இதுதான் போகணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஃபுல் வாட்டர்லையும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்பர் வாட்டர்லையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இங்கிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற காஜல் நான் சொன்ன மாதிரி நல்ல காஜல் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ டைட் லைனிங்க்கு வந்து இந்த ஒரு இது வந்து முடிச்சாச்சு. அதாவது அப்பர் வாட்டர் லைன், லோயர் வாட்டர் லைன் ரெண்டையுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. மேக் ஷூர் நீங்கள் லோயர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட லேசஸ்லேயும் வந்து ஃபில் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ ஓகே, இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேடை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் வந்து எடுத்துக்கிறோங்க. ஸோ ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில் எடுத்து உங்கள் அப்பர் லேஷ் லைனில் க்ளோஸில் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாக போயிட வேணாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஷ் லைன் க்ளோஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. அது மாதிரி விங்லாம் எதுவும் போட வேணாம். இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த லேஷ் லைனில் அப்ளை பண்ண அதே ஷேட் எடுத்து லோயர் லேஷ் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக லோயர் லேஷ் லைனில் க்ளோஸாக அப்ளை பண்ணிக்கிறோங்க. இது அந்த ஸ்மஜ்டு ஒரு கோஹுல் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, லைட்டாக. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது அந்த லேசஸ்லேயும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். அந்த லேஸோட கேப்லேயும் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும்.
ஸோ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு லைட்டாக அந்த ஸ்மோக் லுக் மாதிரி. ஸோ இது நீங்கள் தேவையான அப்ளை பண்ணிக்கலாம், இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்பர் வாட்டர் லைன் லோயர் வாட்டர் லைன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முக்கால்வாசி வேலை உங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி. பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது இன்னுமே ஐஸை வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ப்ரைடாக செல்ஃப் ப்ரைடாக இருந்தால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்மோக் லுக் வந்து கிடைக்கும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எப்படி ஐஷேடோ ஆப்ஷனலோ அதே மாதிரி இந்த ஸ்டெப்பும் ஆப்ஷனல். அது போக மற்ற ஸ்டெப் எல்லாம் பண்ணிக்கிறங்க. இப்போ அந்த லோயர் லேஷ் லைன் அப்பர் லேஷ் லைனில் ஐஷேடோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் ஐலைனர் வந்து எடுத்துக்கிறங்க. லிக்விட் ஐலைனர் வந்து எடுத்துட்டு மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேஷ் லைனில் வெரி க்ளோஸாக, ரொம்ப தின்னாக, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். So take time to apply. So be careful, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விங்கில் எதுவும் போட தேவையில்லை, இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ அது இன்னுமே ஒரு டிஃபைன் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கண்களை இன்னுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன்டாக ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் மஸ்காரா வந்து லேசஸ் வந்து விட்றீங்க அப்படின்னா ஒரு கோட் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு லேசஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நான் லேசஸ் போகலை, அதனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா 2 coats ஆஃப் மஸ்காரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதனால் அந்த ஃபால்ஸிஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸிஸ் ஒட்டாமலே எப்படி ஃபால்ஸில் ஒட்டின எஃபெக்ட் மேக்கப்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். அதுவும் சிமிலர் இதாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து வேறு மாதிரி மாறும். அது அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு அது வேணுமாங்கிறது கமெண்ட்லேயும் தெரியப்படுது. நான் அது எப்படியும் போட தான் செய்வேன், சும்மா ஜஸ்ட் உங்கள் ஒப்பீனியனும் கேட்குறேன். ஸோ யூஸ் பண்ணுற மஸ்காரா நல்ல லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு வியர் ஆகும். ஒரு நியூட்ரல் லுக் மாதிரி தான் இது வந்துட்டு. ஸோ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணும்போது ஐ லேசஸ் வந்து நல்லா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ஐஸை நல்லா ஓப்பனாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் ஆல்சோ நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித் மஸ்காரா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ லோயர் லேசஸில் அப்ளை பண்ணிக்கிறங்க. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறங்க. லோயர் லேசஸில் அப்ளை பண்ணும்போது பிகினர்ஸுக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் டைம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதான் கைஸ் ஐ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 1-2 ஸ்டெப் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரௌஸ் ஃபில் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன், ஸோ அந்த ப்ரௌஸ் தான் ஜஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐஸ் வந்து கொஞ்சம் கிளாம் அண்ட் போல்டாக உங்களுக்கு வந்து இருக்கிறனால. ஸோ நான் ஜஸ்ட்டு டார்க் ப்ரௌன் மட்டும் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ஸ்பார்ஸ் ஏரியா மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் பவுடர் ஐப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் யூஸ் எனி ஐப்ரோ ப்ராடக்ட். பட் இதுக்கு சாஃப்டான கலர் வந்து போய்க்கிறங்க. ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக பிளாக் வந்து போக வேணாம். அப்போ தான் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கூலி வச்சு இந்த மாதிரி நான் திரும்ப இது பண்ணிக்கிறேன். இது வந்து ஐப்ரோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், கலரை வந்து இன்னுமே ஈவன் அவங்களுக்கு வந்து காட்டும், ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஓகே, இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் ஸ்டெப் தான், பட் இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்ணோட இன்னர் கார்னரை ஹைலைட் பண்ணுறது. இது அந்த டல் ஐஸ் உங்களுக்கு அந்த ஹூடர் ஐஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண் குட்டியாக இருக்குதுன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அழகாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரவ் போன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டாலே போதும், நிறைய போகணும்னு தேவையில்லை. இது வந்து நல்லா ஐஸை வந்து லிஃப்ட் அப் பண்ணி காட்டும், நல்லா பாப்பப்பாக ஓப்பனாக உங்களுக்கு வந்து காட்டும். நீங்கள் ஷிம்மரும் போகலாம், மேட்டும் போகலாம். நான் வந்து மோஸ்ட்லி மேட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஷிம்மர் வந்துட்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இது நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக காட்டும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ கைண்ட் ஆஃப் லிப்பும் போகலாம், போல்டு கைண்ட் ஆஃப் லிப்பும் போகலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ளஷ், ப்ரான்சர், கான்டியூர் இதெல்லாம் போகிறனாலும் போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை டைட் லைனிங் ரூட்டின் மட்டும் உங்களுக்கு காட்டிக்கிட்டேன். ஓகே, லிப் மேக்கப் வந்து எக்ஸஸ் லிப் பாமை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிங்க் நியூட் வந்து போகிறேன். ஒரு மேட் கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் தான் இன்றைக்கி வந்து நான் போகிறேன். ஓகே, நீங்கள் கிளாஸ் போகிறனாலும் போய்க்கலாம், உங்கள் விருப்பம். இந்த லுக்கை இன்னும் கிளாமாக காட்டண்டா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி போல்டு கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் கூட போய்க்கலாம். நான் ஜஸ்ட் இன்றைக்கி மேட் லிப்ஸ்டிக் மட்டும் போய்க்கிறேன்.
ஓகே, லிப்ஸ்டிக் வந்து இதுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின் டோனுக்கு எந்த நியூடு போகிறீங்களோ அது மாதிரி போய்க்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ளஷ்ஷும் போய்க்கிறேன். நல்ல ஒரு இந்த மாதிரி பிங்க் நியூட் ப்ளஷ் வந்து போய்க்கிறேன். என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்பிளான கலர் தான் வந்துட்டு போகிறேன். இது நல்லா சீக் அண்ட் சீக் போன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சமாக நோஸோட டிப் அண்ட் சின்லேயும் நான் வந்துட்டு போய்க்கிறேன். ஜஸ்ட் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் மட்டும் போய்க்கிறேன். ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீக் போன்ஸ், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கொஞ்சமாக குபிட்ஸ் பாவ், அப்புறம் ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளது அந்த மாதிரி ஐப்ரோஸ்க்கு மேலே வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேறு எங்கேயும் போடலை. ஸோ நீங்கள் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர் போகலாம், கான்டூர், ப்ளஷ், ஹைலைட்டர் போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு கண்கள் வந்து நல்லா எக்ஸ்பிரசிவாக இருக்கனால இந்த மாதிரி சப்பில்லா ஃபேஸ் வந்து போய்க்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாமர் பண்ணணுமா நீங்கள் ப்ரான்சர், போல்ட் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் கைஸ் டைட் லைனிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் காஜல், நல்ல ஒரு மஸ்காரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு இருந்தால் போதும். ஐஷேடோ பேலட் அது வந்து எல்லா டைமே இருக்கும், அது இருந்தால் போதும். ஐஷேடோ அண்ட் ஹைலைட் பண்ணி லைனர் போடுறது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வந்துட்டு. மற்றது எல்லாமே வந்து பண்ணிக்கிறங்க. பட் லைனர் போடும்போது இன்னுமே உங்களுக்கு கண்கள் வந்து எக்ஸ்பிரசிவாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ அதை எப்படின்னு பார்த்துக்கோங்க. அது ஈஸி அண்ட் குயிக்காக ஒரு 6 to 7 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.